ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் சுகன்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்காடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் காடுன்னு ஓரளவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. தம்பி வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். இவங்கள போகிறவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிற மணமகனாக இவங்க எதிர்பார்க்குறாங்க. வசதி கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி, அதாவது வேறு இதில் தாங்க திருமணம் பண்ணாங்க. பட் அவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவராவது தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. டெய்லரிங் கிளாஸும் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்க ஒரு 4-5 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, கொஞ்சம் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் இவங்க லைன்லேயே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி வேறு எதுவாக இருந்தால், கிடைக்காத பட்சத்தில் வேறு எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்குங்க. அதனால் இவங்களுடைய அப்பா இவங்க கூட தான் வச்சுக்கிறதாகவும், இவங்களுடைய அம்மாவுக்கும் இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்க. அதனால தான் அப்பா அம்மா நான் கூடயே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறேன். ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மாவே ஆனால் எங்கள் கூட தான் வருவாங்க, இதுக்கெல்லாம் சம்மதம் ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.